தம்பி அமிச்சிட்டப்பா. மாமா ஒரே நிமிஷமா, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேம்மா. ஐயோ அப்படியா? இந்தப்பா. அம்மா நான் வந்துடுவேம்மா. நீ பயப்படாம இரு. அப்பா கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஐயோ என்னமாச்சு? அம்மா, என் போனை ஒரு திருடன் தூக்கிட்டு ஓடுறாமா. அப்படியா? ஆமாம்மா. அந்த கிளைவர் தானே? இல்ல வரல. கார்த்திக், முதல்ல அந்த அக்கௌண்ட்ல இருக்க எல்லா கேஷும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு. அனுப்புறேன். நீ என்ன வேலை இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு? பிளான் என்னோடது, அதான். சீக்கிரம் அனுப்பு. சரி சரி, பின் நம்பர் சொல்லு. 5223. யூபிஐ பின் என்ன? அதுவும் அதே தான், 5223. ஃபோன் பாஸ்வேர்டும் யூபிஐ பின்னு சேமா? எவ்வளோ வாட்டி இந்த கவர்மெண்ட் பின்னு ஸ்ட்ராங்காகவேன்னு சொல்லியிருக்கு. திருந்தவே மாட்டாங்களே இவங்கெல்லாம். இவங்கள மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் நம்ம வேலைலாம் ஈஸியாக முடியுது. ஏய் என்ன போல? ஒரு வேலை அமௌண்ட் அதிகமா இருக்கும், நீ ஒரு 50,000 போட்டு பாரு. ஏய் இதுவும் போல. சரி, ஒரு 20,000 போட்டு பாரு. ஏய் 20,000 போல. அந்த பாட்டி அக்கௌண்ட்ல காசு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் போட்டு பாரு. என்ன போன்ல காசு போக மாட்டேங்குதா? போகாது. வயசானவ தானே, ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சிங்களா? அதுக்கு தான் டிரான்சாக்ஷன் லிமிட்டை 1000 பேரோட நிறுத்தி வச்சிருந்தேன். ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இந்நேரம் போலீஸ் என்னோட போனோட லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருப்பாங்க. இது போலீஸா? உங்க போன் வேணாம், காசு வேணாம், புரியுங்க. இந்த மாதிரி திருட்டெல்லாம் வயசானவங்களை குறி வச்சுதான் நடக்குது. நாம பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம பின் நம்பரை பப்ளிக்ல மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி போடக்கூடாது. டிரான்சாக்ஷன் லிமிட்டை கம்மியாக தான் வச்சுக்கணும். நம்ம ஃபோனில் எப்பவும் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும்.